வணக்கம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூயார்க் ஸ்டேட்டில் உள்ள பஃப்லோ கென்மோர் அது இது பார்த்தீங்கன்னா சும்மா நைகரா ஃபால்ஸ்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் டிஃபரெண்ட்லாம் இருக்குது. கொழும்பு ஸ்பைசி. இப்போ வாங்க அவர் செஃப் இருக்கார் தினேஷ் அவர் இப்போ எங்களுக்கு எப்படி மசாலா தோசைக்குள்ள வருது. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, அப்படியே யூஎஸ்ஏ வந்தோம், அப்படி உங்களை பார்த்து போகலாம் அப்படின்னு வந்தோம். சொன்னாங்க கொழும்பு ஸ்பைசி எல்லாம் நல்லா இருக்குண்டு. நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம், அருமையா இருந்துச்சு. அதனால எல்லாமே நம்ம போய் அங்க ஒரு நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரி, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? பார்க்கலாம். ஒனியன் மசாலா செய்ய போறோம். பெருஞ்சீரம் போடுறோம். சரிയോ? ஓகே, பெருஞ்சீரம், கடுகு போட போறோம். கடுகு, ஓகே, கடுகு, அப்புறம் இஞ்சி போடுறோம். இஞ்சி ரோஸ்ட் ஆகும் இஞ்சி. ஓகே, நல்லா கிண்டோம். விவரம் எல்லாமே இந்த சேனல்ல இருக்கு. அது போக நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கரெக்டா கம்ப்ளீட்டா அதுல என்ன அட்ரஸ் எங்க இருக்குன்றத கொடுக்குறோம். நல்ல ஒரு பிரவுன் கலர் பதத்துக்கு நீங்க வரணும்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் என்ன போறீங்க? இப்ப கடலை பருப்பும் பாசி பருப்புமா? உளுந்தும் கடலை பருப்பு. ஆஹா, உளுந்து கடலை பருப்பு. இந்தியாவில் இருக்க எல்லா வகையான சைவ சாப்பாடு, தோசை, மசாலா தோசை, இட்லி, வடை எல்லாருமே இங்க ரொம்ப, அதாவது ரீசனபிளான பிரைஸ்ல கிடைக்குது இங்க ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இப்ப யுஎஸ்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஒரு 2 இட்லி வச்சுட்டு கூட அவங்க ரொம்ப ஒரு அதிகமான விலை சொல்லுவாங்க. இவர் அப்படி இல்ல, செஃப் ரொம்ப ரீசனபிளா இங்க வரவங்களுக்கு கொடுக்குறாரு. மெனு பாத்துக்கங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. வரும்போது இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அட்ரஸ் சொன்னா நீங்க யுஎஸ்ஏ வந்துட்டீங்க சொன்னா நீங்க நைகரா ஃபால்ஸ் வந்துருங்க. நைகரா ஃபால்ஸ்ல இருந்து நீங்க கென்மோர் அப்படின்னு கேட்டீங்க சொன்ன சார் அப்படி போட்டுக்காரு. நல்ல ஒரு பொண்ணு ரொம்ப பதத்துக்கு வருது இல்லையா? கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டாரு. சாரி, நான் அதை காட்டாம விட்டேன். அப்புறம் உளுந்தும் அப்புறம் கடல் பருப்பு போட்டாரு. அதாவது காஞ்ச மிளகா. இது உங்களுக்கு இது காமிக்கிறது மெயின் ரீசன் எப்படின்னா, இங்க அதிகமா பண்றவங்க வீட்டுல அதிகமா பண்றவங்க சரி, நீங்க ஒரு குவான்டிட்டி கம்மியா பண்ணாலும் சரி, அதிகமா பண்ணாலும் சரி, இல்ல ஒரு கல்யாணத்துக்கு நீங்க ஒரு பெரிய 10-50 பேருக்கு ஒரு பண்றதா இருந்த போது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. உப்பு உங்க அளவு பார்த்து போடுங்க. நீங்க என்ன போட குவான்டிட்டி நீங்க போடுறீங்க அப்படின்றத பார்த்து போடுங்க. ஓகே, இப்ப லெமன் கொஞ்சம் அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரா வந்துருச்சுல்ல, அதுக்கப்புறம் லெமனு இது பார்த்தா ஒரு நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு லெமன் உங்களுக்கு அளவா நீங்க ஒத்துக்கிறீங்க. இப்ப நீங்க பண்றது கணக்கு. மஞ்சத்தூள் போடுறாப்புல அவர் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவர் போடுறாரு. அதனால நீங்க 3 மஞ்சத்தூள் போடுறாதீங்க. நீங்க உங்களுக்கு எவ்வளவு நீங்க பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இது என்ன சார்? இது கறி பவுடர். இது கொஞ்சம் குழம்பு பவுடர், கறி பவுடர். கறி பவுடர் போடுறது கறி பவுடர் கொஞ்சம் வெளியில் அடிச்சிருக்கு, வாசத்துக்கு போடுவோம். சரி சரி சரி. எல்லாரும் போட மாட்டாங்க. நான் கொஞ்சம் ஆமா, கொஞ்சம் வாசத்துக்காக நீங்க போடுறீங்க. உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கிழங்கு முதல்ல கிழங்கு எப்படி சார் கிழங்குக்கு என்னென்ன கிழங்கு அவிச்சு கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுட்டு அதுல என்ன போடுவீங்க? கேரட், பீஸ், கொரியண்டர் எல்லாமே போட்டு, ஆமா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அவிச்சு அப்படியே அவர் பிசைஞ்சு வச்சிருக்காரு. அதுல இந்த ஆனியன் மசாலாவை இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை மிக்ஸ் பண்றாரு. இப்ப எங்களுக்காக அவர் ஆர்டருக்கு ஒரு 10 மசாலா, நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு 50 மசாலா தோசை பண்றீங்க இப்ப இல்லையா? இல்ல ஒரு 30 பண்றீங்க. ஒரு 30 இப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றாரு 30க்கு. உங்களுக்கு தோசை நம்ம போட்டு தானே சாப்பிட்டு பாருங்க. சரியா? ஓகே, போடுங்க சார். ஒரு தோசை பரவாயில்ல, ஒரு மசாலா தோசை சாப்பிட்டு பார்க்கலாம். சொல்லுங்க, பாப்போம். சாப்பிட போறீங்க நீங்க? ஆமா, ஒரு
தோசை சாப்பிட்டு பார்க்கலாம். பண்ணிருக்கீங்க அப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, எப்படி சார் நீங்க ஒரு 15-20 வருஷம் செஃப்ங்களா? 24 வருஷமா 24 வருஷம் செஃப் இருக்கு. ஏங்கப்பா. செஃப்பா வந்து 18 வருஷம் தான். அதுக்கு முதல்ல எல்லாம் அப்படி பழகினதா. அதுக்கப்புறம் செஃப் வந்து 18 வருஷமா. ஆயில் இருக்குது. ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணணும். லைட்டா ஸ்ப்ரே பண்ணுங்க. சரியா? அவங்க என்ன ஆயில் கேட்கறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் நல்ல எண்ணெய் கேட்பாங்க, சில பேர் தேங்காய் அதுக்கு ஏற்ற மாதிரி. நல்ல போடுறது ஓட பண்ணேங்க கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க என்ன எண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லி. வளைச்சு விட்டுங்கன்னா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தானே. பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக ஒரு நம்ம நியூயார்க் வந்து பப்ளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொழும்பு ஸ்பைசியில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா தோசை பார்க்கலாம் அப்படி இருக்காங்க. உங்களோட டைமிங் ஹவர்ஸ்ல எப்படி இருக்கு சார்? வந்து இந்த கடை 11க்கு ஓபன் பண்ணி 10 க்ளோஸ் 10 PM. ஓ, நீங்க 11க்கு ஓபன் பண்ணி 10 சவுத் இந்தியன் சாப்பாடு எல்லாமே இங்க கிடைக்கும். தோசை எல்லாம் அப்படியே எடுத்து நீங்க சாப்பிட முடியுமா? சரியா? பார்க்கலாம். சாப்பிட்டு சொல்லுங்க. சரியா? அருமையா இருக்கு. எடுத்து அப்படியே பார்க்கலாம். பார்க்கவே நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா இந்த இடத்துக்கு வைக்கணும். உங்களை பிளேட்டுக்கு வைக்க போகிறோம். சரியா? வைக்க போகிறோம். சரியா? வச்சு சரியா? இதில் வைக்கணும். இதில் வச்சுட்டு ஒரு சாம்பார் கூட பண்ணுவோம். சரியா? ஓகே, சாம்பார் கொஞ்சம் கோமா இருக்குது. ஓகே, சரியா? வாங்க உங்களை தாரம். ஓகே, வாங்க பார்க்கலாம். டேபிள் போய் உட்காரோம். எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா யோசே நகரப்பாஸ் வந்து பப்ளோ வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு நம்ம செஃப் நம்ம இலங்கை தமிழர் தான் அவர். சாம்பார் சூப்பரா இருக்கு சார். வந்து ஆஹா, ரொம்ப பிரமாதம். நம்ம இந்தியாவில் வந்து இது நம்ம இந்தியாவிலே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி போய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்ப அருமையா இருக்கு. வந்தா யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா கொழும்பு ஸ்பைசி நம்ம செஃப் தினேஷ் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த கடைக்கு நம்பிக்கையா வாங்க. சீப் அண்ட் பெஸ்ட், எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஆனா ரொம்ப லோ பிரைஸ்ல கொடுக்குறாரு டாலர்ஸ்ல. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.